வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இள நெஞ்சே வா கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சம்யு அர்ஜுன் மீது அமர்ந்திருந்த நிலையும் அவன் முகத்திற்கு வெகு அருகாமையில் தெரிந்த அவள் அழகிய முகமும் அர்ஜுனை நிலை தடுமாற வைக்க, அர்ஜுன் அவளை தடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றி அவளின் தொடுகையை அவளின் அருகாமையை ரசிக்கத் தொடங்க, கொஞ்ச நேரத்தில் அவனிடம் எதிர்ப்பு இல்லை என்றானதும் சம்யு குழம்பி போய் அவன் முகம் பார்த்தாள். அர்ஜுன் முகத்தில் தோன்றிய ரசனையோடு அவனுடன் போராடியதால் அங்கங்கே கலைந்திருந்த அவள் ஆடை படம் பிடித்து காட்டிய அழகை ரசித்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் சுய நினைவு வந்தவளாய் சம்யு பாவாடை தாவணியில் தான் அவன் மீது அமர்ந்திருக்கும் நிலையை உணர்ந்தவளாய் அவனிடமிருந்து உடனே விலகி எழப்போனாள். அவள் எழுகிறாள் என்று உணர்ந்ததும் அர்ஜுன் அவளை புரட்டி தள்ளி அவள் மீது அவன் ஏறி அமர, சம்யு அவனை பயப்பார்வை பார்த்து கொண்டே, அர்ஜுன் ஒழுங்க எந்திரி, இல்ல நான் சத்தம் போட்டு வெளியில இருக்கிற எல்லாரையும் உள்ள வர வைப்பேன். அர்ஜுனின் பாரம் அவளை அழுத்த மூச்சு திணறிக்கொண்டே பேசினாள். அவள் மிரட்டலை கண்டு கொள்ளாதவன் அவள் கழுத்தில் சற்றே நெகிழ்ந்திருந்த அவன் அணிவித்த சங்கிலியை ஆடை மறைவிற்குள் இருந்து வெளியே எடுத்தவன் அதை ஆசையாய் பார்த்து கொண்டே, ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி அடிக்கிற, வாடா போடான்னு கண்டபடி கூப்பிடுற, அது கூட பரவாயில்ல, என் கண் முன்னாடி அத்தான் பொத்தான்னு கண்டவங்க கூட கையை கோத்துக்கிட்டு கொஞ்சற, உனக்கு தண்டனை கொடுக்காம விட்டா புருஷன் மேல பயம் இல்லாம போயிடாது சொல்லிவிட்டு அர்ஜுன் அவள் முகத்தின் அருகே குனிய, சம்யு அவளுக்கே கேட்காத குரலில், என்ன பண்ண போற அர்ஜுன் என கேட்க, அவன் அவள் அருகில் காதருகில் குனிந்து அவன் மீசை முடி அவள் காதில் உராய தன் கரகரத்த குரலில், என்னை எப்பவும் மிரட்டுற உன் அழகான உதட்டையும் கண்டபடி பேசுற உன் நாக்கையும் கடிச்சு வைக்க போறண்டி என் பொண்டாட்டி சொல்லிவிட்டு அர்ஜுன் அவள் இதழ்களை தன் இதழ்கள் கொண்டு சிறை எடுக்க, சம்யு அலறவும் முடியாமல் முதலில் திமிரி பின் அவன் முத்த யுத்தத்தில் அவனிடம் காதல் கைதியாய் தோற்று கொண்டிருந்தாள். முதலில் மெல்லினமாய் ஆரம்பித்த அவர்கள் முத்தம் சற்று நேரத்தில் வல்லினமாய் மாற, கடிபடுவது யார் உதடு நாக்கு என பொறிப்படாமலேயே இருவரும் ஒருவரை மற்றவர் முத்த யுத்தத்தில் தோற்கடிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். வெளியே பொம்மன் தன் பொறுமையை இழந்து கொண்டிருக்க, அச்சு தீபக்கின் காதில், மாம்ஸ் மறுபடி ஹனீசன் கொண்டாடுறானோ என முணுமுணுக்க, இவள் பேச்சு எங்கே அருகில் நிற்பவன் காதில் விழுந்து விடுமோ என பயந்த தீபக் அவளை ஆன மட்டும் முறைத்து அவள் வாயை அடக்க பார்த்தான். அச்சு அதற்கெல்லாம் நான் அசரமாட்டேன் என்பதை போல மூடியிருந்த அறைக்கதவை சுட்டி காட்டிவிட்டு தீபக்கை பார்த்து கண்ணடிக்க, தீபக் வேறு புறம் திரும்பிக் கொண்டே, இது திருந்தாத கேஸ் என தன் தலையில் அடித்து கொண்டான். உள்ளே இருவரும் ஒருவர் முத்தத்தில் மற்றவர் மூழ்கி இருக்க, அர்ஜுனின் செல்போன் கீதம் இசைத்து அவர்களின் மோன நிலையை கலைத்தது. அர்ஜுன் ஒரு எரிச்சலுடன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுக்க, சம்யுவிடமிருந்து சற்றே நகர, அவன் நகர்ந்ததும் தன் நிலை உணர்ந்தவள் உடனடியாய் அவனிடமிருந்து விலகி எழுந்து அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிப்போனாள். அவள் அப்படி அலறி அடித்து கொண்டு ஓடுவதை புன்னகை முகத்தோடு பார்த்து கொண்டே அலைபேசியில் பேசி முடித்தவன் அவளை தொடர்ந்து தானும் வெளியேறினான். அவர்கள் இருவரும் வெளியே வந்து சேர பொம்மன் தன் ஜீப்பை கிளப்பினான். அவர்கள் அனைவரும் அந்த வாகனத்தில் ஏறிக்கொள்ள அந்த வாகனம் கோபி நாயக்கன் பட்டி நோக்கி கிளம்பியது. சம்யுவும் அர்ஜுனும் அருகருகே அமர்ந்து வர, அர்ஜுன் பிறர் அறியா வண்ணம் சம்யுவின் உள்ளங்கையை தன் கரத்துடன் அழுத்தமாய் இணைத்து கொண்டான். இனி பிரிவே நமக்குள் இல்லை என்பதைப் போல. அப்பொழுது அர்ஜுன் அறிந்திருக்கவில்லை தான் செய்த இந்த செயல் சம்யுவை மாற்றானின் மனைவியாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப் போகிறது என. உருகும் மெழுகுவர்த்தியாய் கரைந்து கொண்டே இருக்கிறது இருவருக்குமான காதல் நொடி. உருகிய துளி சேர்த்து மீண்டும் மெழுகுவர்த்தி செய்கிறதாம் காதல், நம் காதல் நொடி நீள. பொம்மன் தன் வாகனம் கோபி நாயக்கன் பட்டி எல்லையை நெருங்கியதும் அர்ஜுனையும் அவன் சகாக்களையும் அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு கேள்வியாய் முறைத்த அர்ஜுனை நோக்கி,
சமயம் வீட்ல அவள கடத்திட்டு போனது தியேட்டர்ல கலாட்டா பண்ண கும்பல் தான்னும், அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்த செஞ்சதாகவும், ஊர்கோடியில இருக்கிற சுள்ளிக்காட்டுல சம்யுவை கட்டி வச்சிருந்தாங்கன்னும், நான் சம்யுவ தேடி அங்க போனதும் அந்த கும்பல் ஓடி போயிட்டதாகவும், சம்யுவ நான் பத்திரமா மீட்டு கூட்டிட்டு வந்துட்டதாகவும் சொல்லப் போறேன். ஸோ, எங்களோட உங்கள யாராவது சேர்த்து வச்சு ஊருக்குள்ள பார்த்தா, தேவையில்லாத வதந்தி கிளம்பும். அதனால நீங்கெல்லாம் இங்கேயே இறங்கிக்கங்க. சொல்லிவிட்டு பொம்மன் வாகனத்தை கிளப்ப, சம்யு அவனை தன் ஏக்கம் வழியும் விழிகளால் பார்க்க, அர்ஜுனும் அவளை அதே பார்வை பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த வாகனம் சீறி புறப்பட, சம்யு அர்ஜுனின் கண்களில் புள்ளியாகி பின்பு மறைந்து போனாள். பொம்மன் ஏற்கனவே தான் சம்யுவை அழைத்து கொண்டு வருவதாக மருதபாண்டிக்கு அலைபேசியில் தெரிவித்திருக்க, அவரின் முக்கிய சொந்தங்களும் ஊரின் பெரிய தலைக்கட்டுகளும் சம்யுவிற்காய் அங்கே காத்து கொண்டிருந்தனர். பொம்மனின் வாகனம் மருதபாண்டியின் வீட்டு வாயிலை அடைந்ததுதான் தாமதம். 4 சகோதரர்களும் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொள்ள, வண்டியில் இருந்து இறங்கிய சம்யுவை 4வரும் ஆளுக்கு ஒரு திசையில் சூழ்ந்து கொண்டு அவள் தலை முடியை வருடியபடி கண்ணீர் சிந்தினர். சம்யு இவர்களை கடந்து அடுத்த அடி வைக்கும்போது பெண்கள் படை அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட, சம்யு அவர்களுடன் ஆதரவாய் பேசியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கே நிலைமை அதைவிட மோசமாக, வீட்டில் இருந்த சொந்த பந்தங்கள் அவளை சூழ்ந்து கொண்டு கடத்தியவர்கள் யார், எங்கே, எப்போது என அடுக்கடுக்காய் கேள்விகளை அடுக்க சம்யுவிற்கு மூச்சு முட்டும் போல இருந்தது. அவள் நிலை உணர்ந்த மருது கயல்விழியை அழைத்து, அக்காவ அவ ரூமுக்கு கூட்டிட்டு போ கயலு, அப்படியே சாப்பிட ஏதாவது கொடு, பிள்ளை முகம் வாடி தெரியுது என அவளை அங்கே இருந்து கிளப்ப, சம்யு தன் பெரியப்பாவை நோக்கி ஒரு நன்றி பார்வையை செலுத்திவிட்டு எதிலிருந்தோ தப்புபவள் போல அறைக்குள் சென்று மறைய, அதுவரை கூட்டத்தில் ஒரு மூலையில் நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வீணாவும் சரணும் அவளை நோக்கி நடந்தனர். கையல் அவளுக்கு உணவு கொண்டு வர செல்ல, கிடைத்த தனிமையில் அவளை அணைத்து கொண்ட வீணா, ரொம்ப பயந்துட்ட சமோ என கண்ணீர் விட, அவளை தட்டி ஆறுதல் படுத்தியவள் தன்னை கடத்தியது யார், எதற்கு என இருவருக்கும் சற்றே சிவந்த முகத்துடன் விளக்கம் அளித்துவிட்டு, இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என வேண்டுதல் விடுக்க, சரணம் வீணாவும் ஒருவரை ஒருவர் அர்த்தம் பொதிந்த பார்வையை பரிமாறிக்கொண்டனர். கயல் மீண்டும் அறைக்குள் நுழைய, இருவரும் அங்கே இருந்து கிளம்பி நேராய் தோட்டத்தை சென்று அடைந்தனர். சரண் இறுகிய முகத்துடன், அந்த ஃப்ராடு கும்பல் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கும், அந்த 2 பேரையும் உடனே கார்டனுக்கு வர சொல்லி போன் போடு வீணை என சொல்ல, வீணா உடனே தன் கைபேசி மூலம் தீபக்கிற்கு அழைத்து இருவரையும் தோட்டத்திற்கு அழைத்தாள். இவங்க எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க என குழம்பினாலும், சரி போய் கேட்கலாம் என்ற முடிவோடு வந்த உடனே ரஞ்சனி சமையலை ஒரு பிடி பிடித்து கொண்டு இருந்த அச்சுவை அழைக்க, அவள் என்ன எதற்கு என்ற விளக்கத்தை கேட்டுவிட்டு மூச்சு பிடிக்க உண்டு முடித்த பிறகே அவனுடன் கிளம்பினாள். வீணாவையும் சரணையும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காக்க வைத்த பிறகே மற்ற இருவரும் பின்பக்க கதவு வழியே தோட்டத்திற்குள் நுழைந்தனர். அச்சு உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சரண் வேகமாய் அவளை நெருங்கினான். நெருங்கிய வேகத்தில் தன் 5 விரல்களும் அவள் கன்னத்தில் தடயம் பதிக்கும்படி அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். மற்ற இருவரும் அவனை திகைப்புடன் ஏறிட, விவரம் தெரிந்தது முதல் யாரிடமும் அடி வாங்கியிராத அச்சுவோ அவனை தன் கன்னத்தை கைகளில் தாங்கியபடி அதிர்ச்சியில் பெரிதாகிவிட்ட கண்களுடன் பார்க்க, ஒரு பெண்ணை கடத்துறது உங்களுக்கு அவ்வளோ சுலபமா இருக்குல்ல? அவன் அவளை நோக்கி பொரிய தொடங்கியதும் இடை புகுந்து தீபக் ஏதோ சொல்லத் தொடங்க, நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்க விரும்பல மிஸ்டர் தீபக் என கை நீட்டி அவனை தடுத்தவன் மீண்டும் அச்சுவின் புறம் திரும்பினான். ச்ச, நீயும் ஒரு பொண்ணாடி, சம்யுவ காணோம்னு அவங்க பெத்தவங்க துடிச்ச துடிப்ப நீ பார்த்து இருக்கணும். எவ்வளோ பயந்தாங்க தெரியுமா? வீட்ல இருந்த குழந்தைங்க கூட 2 நாளா எதுவும் சாப்பிடல. அவங்க 2 பேரும் தான் ஜென்ஸ். நீ ஒரு பொண்ணு தானே, வீட்ல வயசு பொண்ணை காணோம்னா என்னென்ன கேள்வி எழும்பும்னு யோசிக்க மாட்ட? உன்கிட்ட போய் இவ்ளோ பேசுறேன் பாரு. முதல்ல நீ ஒரு பொண்ணா இருந்தா தானே இன்னொரு பொண்ணோட மனசும் நிலைமையும் உனக்கு புரியும். சரண் இப்படி சொன்னதும் அச்சுவையும் மீறி அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு அவள் கன்னத்தை நனைத்தது. இத்தனை நாள் எல்லாத்தையும் நாம ஒன்னா தானே பிளான் பண்ணி பண்ணோம்.
அட்லீஸ்ட் இந்த மேட்டரை எங்ககிட்ட ஃபோன் பண்ணியாவது சொல்லி இருந்தா இந்த விஷயத்தை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணி இருப்போம். வீட்ல எல்லாரும் பேசுற பேச்ச பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து என்ன நடக்கப் போகுதோ தெரியல. சொல்லிவிட்டு சரண் தன் தலையில் கை வைத்து அருகில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொள்ள, வீணா முடிந்த அளவு தீபக்கை முறைத்துவிட்டு, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நானுமே எதிர்பார்க்கல. என்கிட்ட கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை இல்ல? எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அவள் பேசி முடிக்கையில் அவள் கண்களில் இருந்து இரு துளி கண்ணீர் வழிந்து அவள் கன்னத்தை நனைக்க, வீணா தன் முகத்தை திருப்பிக் கொண்டு சரண் இருந்த இடத்தை நோக்கி நடந்தாள். அச்சு, தீபக் இருவரும் மற்றவரிடம் மன்னிப்பு யாசிக்கும் பார்வையை செலுத்த, மற்ற இருவரும் அதை கண்டு கொள்ளும் நிலையில் இல்லை. தீபக் அச்சுவின் தோளில் கை வைத்து, இப்ப நாம போகலாம் அச்சு. அவங்க 2 பேரும் இப்ப நாம எந்த விளக்கம் சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில இல்ல. அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் வா என அழைத்து செல்ல, அச்சு தீபக்கை ஏதோ கீ கொடுத்த பொம்மை போல தொடர்ந்தாள். தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்திருந்த சரணும் வீணாவும் சற்று நேரம் கழித்து அங்கே இருந்து கிளம்ப, அன்றைய இரவு 3 ஜோடிகளுக்கும் தூங்கா இரவாய் அமைந்து போனது. அடுத்த நாள் காலை ஒரு முக்கிய உறவினர் வீட்டு திருமணம் என குடும்பமே திருமணத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். வர மறுத்த சரணையும் வீணாவையும் கூட நளினி வற்புறுத்தி அழைக்க, அவர்களும் மற்றவர்களுடன் சேர்ந்து கிளம்பினர். திருமண மண்டபத்தில் மருதபாண்டி குடும்பத்திற்கு தடபுடல் வரவேற்பு கிடைத்தது. அவர்கள் குடும்பம் மொத்தமும் முன் இருக்கையில் அமர வைக்கப்பட, மருதபாண்டி குடும்பத்திற்கு நெடுநாள் பகையாளி குடும்பமான தசரதன் அவர்கள் குடும்பத்தை ஒருவித வஞ்சத்துடன் வெறித்து கொண்டிருந்தார். திருமணம் நல்ல முறையில் நடைபெற்று முடிய, அனைவரும் பந்தி பரிமாறும் இடத்திற்கு செல்ல, மருதபாண்டி குடும்பத்திற்கு எதிர் இருக்கையில் அமர்ந்த தசரதன் அருகில் இருக்கும் உறவினரிடம் பேசுவது போல அந்த மண்டபத்திற்கே கேட்கும்படி கத்தி பேசத் தொடங்கினார். சேதி தெரியுமா சித்தப்பு? நம்ம ஈஸ்வர பாண்டி பொண்ண 4 களவாணி பயிலுவ நைட்டு முழுக்க சுள்ளிக்காட்டுக்குள்ள கடத்தி வச்சிருந்தாங்களாம். யோகியனே கன்னி பொண்ணை பார்த்தா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். இவனுங்க பொறுக்கிங்க வேற. நைட்டு முழுக்க என்னென்ன கூத்து நடந்ததோ. இதோ இதே நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்திருந்தா நான் எல்லாம் இந்நேரம் உத்தரத்துல தொங்கி இருப்பேன். கொஞ்சம் கூட வெக்கமான ரோசை இல்லாம கெட்டு சீரழிஞ்ச பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்படி கல்யாண வீட்டு சோத்துக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு பந்தியில வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். சொல்லிவிட்டு அவர் விவகாரமாய் மருதபாண்டியை ஒரு ஓர பார்வை பார்க்க, மருதபாண்டி தன் மீசையை முறுக்கி கொண்டு எழ, குடும்பத்தின் பெண்கள் படை கண்களில் திரண்ட கண்ணீரை மறைக்க பாடுபட, சம்யு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க, வீணா அவளை சாந்தப்படுத்தும் வகையில் அவள் உள்ளங்கையை இறுக்கி பற்றி, வீட்டின் மற்ற இளவட்டங்களோ தசரதனை அடிக்கும் தோரணையில் பந்தியில் இருந்து எழுந்து நிற்க, தசரதனே எதிர்பார்க்காத நேரத்தில் வளையல் அணிந்த ஒரு பெண் கரம் சாப்பிட்டு கொண்டிருந்த எச்சில் கையோடு அவர் கன்னத்தில் இடி என ஒரு அடியை இறக்கியது. யார் குடும்பத்தை பத்தி யார் பேசுறது? நாக்கு பொசுங்கிடும் நாய. தெருவுக்கு 4 சின்ன வீடு வச்சிருக்கிற நீ மான அவமானம் பத்தி பேசுறியா? என் அண்ணன் மக சீதா தேவியில அவளை சோதிக்க நினைச்சா அந்த நெருப்பு தான் வெந்து போகும். என்ன சொன்ன? என் மருமக கெட்டு சீரழிஞ்சவளா? எங்க வீட்டு பொண்ணு போன மாதிரியே தாண்டா திரும்பி வந்திருக்கா. இல்லனா அமைதியா கல்யாண பந்தியில உட்கார்ந்திருப்பான்னு நினைக்கிறியோ? அவள் அப்படி எவனாவது ஏதாவது பண்ணி இருந்தா முதல்ல அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பிறகுதான் வேற வேலை பார்த்திருந்திருப்பா. நாக்கா அடக்கி பேசு, இல்லனா உன்னையே அடக்கம் பண்ண வேண்டி வரும். சகந்தலை சீரும் பெண் புலியாய் உருமிக் கொண்டிருக்க, அந்த கூட்டத்தில் இருந்த தசரதனின் உறவினர் ஒருவரோ, ஏமா இவ்வளோ பேசுறையே, உன் மகனுக்கே அந்த பொண்ணை கட்டி வைக்க வேண்டியது தானே என குரலில் எகத்தாளத்தை கூட்டி சொல்ல, சகந்தலை வாய் அடைத்து நின்று விட்டாள். அதுதான் சாக்கு என்று அவளை சூழ்ந்து கொண்ட தசரதனின் அடிப்பொடிகள், அதானே ஊருக்கு தானே உபதேசம். படிச்சு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையனுக்கு கெட்டுப்போன பொண்ணை எப்படி கட்டி வைப்பா? ஒரு பெண் எடக்காக கூற, சகந்தலை கலங்கிய கண்களோடு நின்று கொண்டிருக்க, அங்கே வந்த சகுந்தலையின் கணவர், இன்னும் உங்க வீராப்ப உங்களை விட்டு போகலை இல்ல? நம்ம வீட்டு பொண்ணு மானம் சபை முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி பாடுபடுறா. அது புரியாம இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் இப்ப சொல்றேன்யா,
எங்க மச்சான்களுக்கு சம்மதம்னா அவர் பொண்ணை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம். என் மகன் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு இன்னொரு உண்மையை என்கிட்ட சொன்னான். எப்ப எங்க மருமக மானத்தை இந்த ஊர்க்காரங்க முச்சந்திக்கு கொண்டு வர துணிஞ்சிட்டாங்களோ, இனி எந்த உண்மையும் நான் மறைக்கிறதா இல்ல. ஊர்க்காரங்களே நல்லா கேட்டுக்கோங்கய்யா. எங்க மருமகளை கடத்திட்டு போனது யாரோ ரவுடியோ பொறுக்கியோ இல்ல. எல்லாம் அவளுக்குன்னு பேசி வச்சிருந்த அந்த பட்டாளத்தான் பயந்தான். அந்த ஒரு நாள் முழுக்க எங்க மருமக கூட இன்னொரு பொண்ணும் தங்கி அவளுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கா. பொண்ணை கடத்திட்டு வந்தாவது அவளை கட்டிக்கிடணுங்கிற ஆசையில தான் அந்த தம்பி இப்படி நடந்திருக்கு. இனி எவனாவது நாக்கு மேல பல்ல போட்டு என் மருமகளை ஏதும் தரக்குறைவா பேசுனாக்க உங்களுக்கு சொந்தம் இல்லாம பண்ணிவிடுவேன். ஆமா, நீ வாடி, நாம போகலாம். உங்க அண்ணனுங்களுக்கு எப்பவும் நாம ஆகாத ஆளுகதான் சொல்லிவிட்டு அவர் முன்னே நடக்க, அவரை தொடர்ந்து தன் அண்ணன் குடும்பத்தை ஒரு ஏக்க பார்வை பார்த்துவிட்டு சகுந்தலை நடக்கத் தொடங்கினார். அவர்கள் வாயிலை கடந்து வெளியேற முயன்ற நேரம், மருதபாண்டி, கொஞ்சம் நில்லுங்க மாப்ள என அவர்களை நிறுத்தினார். அழைப்பது தன்னைத்தானா என நம்ப முடியாத சீனுச்சாமி கண்களில் ஒரு வியப்புடன் திரும்பி மருதபாண்டியை பார்த்தார். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. நமக்குள்ள சின்னதா உறுதி பண்ணிக்கலாம். என் மகளை கடத்திட்டு போய் அவ மானத்தை சந்தி சிரிக்க வச்ச பயலை விட கௌரவமா அவளை மீட்டு எங்க கிட்ட ஒப்படைச்ச உங்க மகன்தான் எங்க வீட்டு மருமகனா வரணும். இந்த ஏற்பாட்டுக்கு உங்களுக்கு சம்மதம்னா உங்களை சாயங்காலம் வீட்டில் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிவிட்டு மருதபாண்டி முன்னால் நடக்க, அவரை மற்றவர்கள் பின்தொடர சம்யு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தாக்கியதில் அழவும் திராணியற்று வீணாவின் கரங்களுடன் தன் கரங்களை இணைத்து கொண்டு ஆறுதல் தேட முயன்றாள். தோழியின் நிலை உணர்ந்து வீணாவும் அவள் கரங்களை இறுக பற்றி கொண்டு ஆறுதல் அளிக்க முயன்றாள். சரண் சம்யுவை பார்வையாலேயே சமாதானப்படுத்த முயல, சம்யு யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் தங்கள் காரை நோக்கி நடந்தாள். திருமண மண்டப செய்தி ரக்கை கட்டிக்கொண்டு அர்ஜுனின் வீட்டை வந்தடைந்தது. சம்யுவை கடத்தியது அர்ஜுன்தான் என அறிந்ததும் சுந்தரத்தின் ஆத்திரம் உச்சத்தை அடைந்தது. போதா குறைக்கு அவரை கடையில் வைத்து சந்தித்த ஈஸ்வர பாண்டி, நாம பழகினதெல்லாம் போதும் சுந்தரு. உண்மையா என்ன நீ உன் ஃப்ரெண்டா மதிக்கிறதா இருந்தா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன் பையனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வை. இனி உன் மகன் என் மக வாழ்க்கையில தலையிட்டா அப்புறம் அது நல்லா இருக்காது என தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விட்டு சென்றிருக்க, நேரே வீட்டுக்கு வந்த சுந்தரம் மகனை அழைத்து இதுவரை அவர் வாழ்வில் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். தன் ஆத்திரத்தை கைகளில் தேக்கி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். அர்ஜுனும் வீட்டில் இருந்த மற்றவர்களும் ஏன் எதற்கு என்று திகைத்து போய் அவரை பார்க்க, மண்டபத்தில் நடந்ததையும் ஈஸ்வர பாண்டி தன்னிடம் வந்து புலம்பிவிட்டு சென்றதையும் ஆத்திரத்தோடு விவரித்து முடித்தவர், ரஞ்சு, என் மகன் ஒரு பொண்ணை கடத்துற அளவுக்கு கீழே இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அடுத்து வர முகூர்த்தத்துல இவனுக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம். அவர் அப்படி சொன்னவுடன், அப்பா என அர்ஜுன் இடை புக முயல, அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது சதி செய்ய யோசிச்சா இந்த சுந்தரத்தை இனி எல்லாரும் இந்த வீட்டில் பணமாத்தான் பார்ப்பீங்க. உங்க அண்ணன் குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு கேட்டுக்க. இல்ல இந்த கேடுகட்ட பயலுக்கு அவங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா அநாத ஆசிரமத்துல இருந்தாவது ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். சுந்தரம் கர்ஜித்து விட்டு அங்கிருந்து அகல, ரஞ்சனியோ, அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப என்னடா பண்றது? உன்னோட அவசர புத்தி உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா சொல்லிவிட்டு அவர் அழத் தொடங்க, அர்ஜுன் ச என சுவரில் குத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று முடங்க, தீபக் அச்சு இருவரும் ஒருவரை ஒருவர் அடுத்து என்ன செய்வது என்பதை போல பார்த்து கொண்டனர். சம்யுவின் வீட்டு தோட்டத்தில் கையில் இருந்த அலைபேசியில் கயல் குமரி கொண்டிருந்தாள். அத்தா, என்ன இது? இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் உறுதி பண்றாங்களாமே. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது இந்த கயலை நீங்க உயிரோடையே பார்க்க முடியாது. கயல் தொடர்ந்து கண்ணீர் வடிக்க, தன் காதலியின் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் கட்டபொம்மன். நீண்டு கிடக்கிறது இருவர் பாதையும். எதிர் எதிர் திசையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடக்கிறோம். இருவர் பாதையும் ஓர் நாள் ஒரே புள்ளியில் சந்திக்கும் என. சம்யுவின் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருந்த அறுவரும் வெவ்வேறு மனநிலைகளில் இருந்தனர்.
சம்யு, சரண், வீணா ஒரு வரிசையிலும், அர்ஜுன், தீபக், அச்சு ஒரு வரிசையிலும் எதிர்ப்புறமாக அமர்ந்திருந்தனர். அர்ஜுனின் பார்வை சம்யுவை வருடி சமாதானப்படுத்தவும், ஆறுதல் அளிக்கவும், மன்னிப்பு கோரவும் முயல, சம்யு முடிந்த அளவு அவன் பார்வையை தவிர்த்தபடி அமர்ந்திருந்தாள். மற்றவர்கள் இனி பேசி என்ன பயன் என்பதைப் போல் அமர்ந்திருக்க, அங்கே நிலவிய அசாத்திய மௌனத்தை முதலில் சரண்தான் கலைத்தான். நீங்க பண்ணி வச்ச காரியத்தால இன்னும் 3 மணி நேரத்துல சம்யுவுக்கு வேற ஒருத்தரோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ச்சே! இனி இது இப்படி எப்படி தடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. எதிர்ப்புறம் இருந்த மூவரும் இதற்கு பதில் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்க, அவர்கள் எதிர்ப்புறம் இருந்து, அதான் இன்னும் 3 மணி நேரம் இருக்கே, நாம நினைச்சா ஆட்சியையே மாத்தி அமைக்கலாம் பேராண்டி, ஜோடியையா மாத்த முடியாது என கேள்வி கேட்டபடி நம் நிமான்ஸ் குடும்பத்தின் மூத்த தலைமுறை ஜானவி பாட்டியும் சொக்கநாதன் தாத்தாவும் நின்று கொண்டிருந்தனர். இவர்களுக்கு எப்படி நம் விஷயம் தெரியும் என அவர்கள் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க, அச்சு மட்டும் குனிந்த தலை நிமிராமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் அந்த செய்கையே அவள் சொல்லித்தான் இருவரும் வந்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த சரண் அவளை நோக்கி முறைக்கத் தொடங்கினான். அச்சு முன்தினம் சரணிடம் அடி வாங்கி கலங்கிய முகத்தோடு வீடு திரும்ப, அவளை கண்ட அவள் தாத்தா பாட்டி எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் பேத்தியின் முகச் சுருக்கத்தை வைத்தே ஏதோ பிரச்சனை என யூகித்து அவளிடம் தனிமையில் விசாரணை கமிஷன் அமைக்க, சற்றே தளர்ந்த மனநிலையில் இருந்த அச்சுவும் அடி முதல் நுனி வரை நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டாள். சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொருள் பொதிந்த பார்வையை பரிமாறிக்கொண்டு பின்பு தங்கள் பேத்தியிடம் அவர்களுக்கு இனி தாங்களும் ஒரு துணையாக இருப்பதாக தெரிவித்தனர். அவர்களை பார்த்தவுடன் நின்று கொண்டே இருந்த மற்றவர்களை சொக்கநாதன் அமரும்படி சைகை செய்துவிட்டு அவரும் அவர் மனைவியும் அவர்கள் அருகில் அமர்ந்தனர். நீங்க இதுவரைக்கும் போட்ட வேஸ்ட் ஐடியாவை எல்லாம் நேத்து தான் அச்சு சொன்னா. இனி சின்ன சின்ன ஐடியா எல்லாம் பத்தாது, இனிமே கொஞ்சம் பெருசு பெருசாத்தான் பிளான் பண்ணணும் என அவர் முடிக்க, தீபக் மனதிற்குள், ஐயோ இந்த நிமான்ஸ் குடும்பம் வேற மொத்தமா ஏதோ பிளான்னு உள்ள நுழையுதே, இதுக இன்னும் என்னென்ன பிரச்சனையை கிளப்பி விட போகுதுகளோ. ஏழுமலையானே என்ன மட்டும் காப்பாத்துப்பா என வழக்கம் போல மனதிற்குள் ஒரு வேண்டுதலை அவசரமாய் போட்டு வைத்தான். இந்தாப்பா தீபக், நீ என்ன பண்றன்னா, மாப்பிள்ளை வீடு வர்ற வழியில நிறைய ஆணியை போட்டு வைக்கிற. கரெக்டா இங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்க கார் டயர் பஞ்சர் ஆகி இங்க வந்து சேர நேரம் ஆகணும். அம்மாடி, உன் பேர் என்ன என ஜானவி வீணாவை பார்த்து வினவ, வீணா அவரை பார்த்து பயபக்தியாய் தன்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டாள். நீ என்ன பண்றனா, அடுத்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்த உடனே தாம்பூல தட்டை அடுக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமத்தை கீழே கொட்டுற என அவளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டு சரணை நோக்கி, மாதவன் வீட்டு எதிர் வீட்டு பையன் மாதிரியே இருக்கிறையே, உன் பேர் என்னப்பா என கேட்க, இந்த பாட்டு என்ன படத்துல நடிக்க எனக்கு சான்ஸா வாங்கி தரப்போகுது என மனதிற்குள் முணுமுணுத்து கொண்ட சரண் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, நீ அவங்க நிச்சயம் மாதிரி ஏதோ பேசும்போது தொழுவத்தில் இருக்கிற பசுமாட்டு வாழை நல்லா முறுக்கி விடுற, அது அலற அலறல எல்லாரும் தொழுவத்துக்கு வரணும், அப்ப அது வாயில ப்ரஷ் பண்ண நுரைய தடவி விட்டுடு. ஐயையோ பசுமாட்டை பாம்பு கடிச்சிட்டு ஓடுதேன்னு கத்தற, சரியா? நாள் இவ்வளோ பண்ணா போதும்னு நினைக்கிறேன், மீதியை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணிக்கலாம். சரி சரி, இப்போ சங்கத்தை உடனே கலைங்க, நானும் என் ஹப்பியும் இன்னைக்கு நைட் மூன் பாத் எடுக்க கொஞ்சம் ரெடியாக வேண்டி இருக்கு, நாம போலாமா நாத் சொல்லிவிட்டு ஜானவி முன்னால் நடக்க, அவரை தொடர்ந்து தீபக், அச்சு, அர்ஜுன் மற்றும் சொக்கநாதன் பின் கதவின் வழியே அவர்கள் வீட்டை நோக்கி நடந்தனர். தீபக், கிழவி பிளான் எல்லாம் பயங்கரமாத்தான் பண்ணுது, ஆனால் உள்ளு அதிகம் என மனதிற்குள் ஜானவியை வஞ்சக புகழ்ச்சி அணியில் புகழ்ந்து கொண்டே நடந்தான். ஜானவி வீட்டிற்குள் நுழைந்ததும் அச்சு தன் பாட்டியை அணைத்து கொண்டு, ஐயோ பின்ற பாட்டி, நீ உனக்குள்ள இப்படி ஒரு ஐடியா மணியா? ஆமா, நீ பக்கா பெங்களூர் பார்ட்டியாச்சே, உனக்கு எப்படி இந்த ஐடியா எல்லாம் தோணுது? அடியே அச்சு, உன் பாட்டி வாடறது மட்டும்தான் பெங்களூர், பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இது மாதிரி ஒரு கிராமம்தான். உங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணி பெங்களூர்ல அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னை நானே அந்த மெட்ரோ சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு மாத்திக்கிட்டேன். சரி சரி தீபக், நீ ஆணியை போடுங்க. ச்சே, ஆணியை போட இப்பவே கிளம்பு. அர்ஜுன், நீ என் கூட வா,
உனக்கும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு என ஜானவி அர்ஜுனை தங்கள் அறைக்குள் தள்ளி கொண்டு சென்று அவனுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு சென்றார். அங்கே கட்டபொம்மன் வீடு பரபரப்பாய் இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து தன் வீட்டு உறவுகளை வாழ்ந்த இடத்தை மீண்டும் உரிமையோடு சந்திக்கப் போகும் மகிழ்ச்சியில், அதுவும் தன் குடும்ப பெண்ணை வீட்டின் மருமகளாய் கொண்டு வரப்போகும் சந்தோஷத்திலும், சகுந்தலை அண்ணன் வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டிய சீர்தட்டுகளை அவசர அவசரமாய் அடுக்கிக் கொண்டிருந்தார். ஒரு வழியாய் வீட்டில் இருந்த அனைவரும் கிளம்பி சம்யு வீட்டை நோக்கி தங்கள் வெண்ணிற ஆல்டோ வண்டியில் கிளம்பினர். வழியெல்லாம் சகுந்தலை தன் அண்ணன்கள் புகழ் பாடிக்கொண்டே வர, அந்த வாகனத்தில் அமர்ந்திருந்த சகுந்தலையின் மாமியார் இந்திராணி அம்மைக்கு வயிறு காந்த தொடங்கியது. ச்ச, கடைசி வரைக்கும் இவங்க அண்ணன் குடும்பத்தோட ஒட்டுறவு இல்லாமையே இருப்பா. என் பேரனை என் பேத்தி பூங்குடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் நினப்பு பொய்யா போச்சே. விடக்கூடாது. ஆன மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்மால ஆனது பண்ணணும் என அவர் மனதிற்குள் கணக்கு செய்து கொண்டு வர, ஊர் எல்லைக்குள் நுழைந்த வாகனம் ஸ் என்ற பெருமூச்சை வெளியேற்றி நின்றது. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த பொம்மன் இறங்கி பார்க்க, வாகனத்தின் முன் இரு சக்கரமும் பஞ்சராகி இருந்தது. இரு டயர்களிலும் சில ஆணிகள் ஏறி இருக்க, மற்ற இடங்களிலும் ஆணிகள் சிதறி கிடந்ததைக் கண்ட பொம்மனின் முகம் யோசனையில் சுருங்கியது. ஆனால் அவனை அதிகம் சிந்திக்க விடாமல் அவன் அன்னை காரில் இருந்து இறங்கி கீழே வந்தார். என்னாச்சுப்பா என அவர் வினவ, பொம்மன் 2 ஃப்ரண்ட் வீலும் பஞ்சர்மா என சற்றே சலிப்புடன் சொல்ல, ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரத்துல நாம அங்க இருக்கணுமே. பொம்மா, இப்ப என்னப்பா பண்றது என அவனிடம் கேட்க, காரில் இருந்து இறங்கிய சகுந்தலாவின் கணவர் வேலவன், சும்மா ஏன் பதற சகுந்தலா? பொம்மா, நீ நம்ம கிருஷ்ணனுக்கு போனை போட்டு வீட்டில் இருக்கிற இன்னொரு காரை இங்கே கொண்டு வர சொல்லு. வரும்போது மெக்கானிக் யாரையாவது கூட கூட்டிட்டு வர சொல்லு. அவன் இந்த காரை சரி பண்ணி கொண்டு போகட்டும், நாம் அந்த காரில் கிளம்பலாம். அவர் சொல்லி முடிக்கவும் கட்டபொம்மன் தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்த மர நிழலில் சற்றே ஒதுங்கி தந்தை தனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அடுத்து காரில் இருந்து இறங்கிய இந்திராணி, சொன்னாலும் குத்தம்பிங்க, சொல்லாம இருந்தாலும் எனக்கு மனசு தாங்காது. ஏண்டா வேலவா, என்னடா இது? பொண்ணு பார்க்க போற அன்னைக்கே அபசகுணமா போற வண்டி நின்று போய் தடங்கல் வருது. எனக்கு என்னமோ மனசுக்கு சரின்னு படல. எதுக்கும் பார்த்து முடிவு பண்ணு. அவர் சொல்லிவிட்டு மருமகளை ஒரு மார்க்கமாய் பார்க்க, சகுந்தலையின் முகம் வாடி வதங்கி விட்டது. மனைவியின் முக மாற்றத்தை கண்ட வேலவன், என்னம்மா இது? இதையெல்லாம் இதுல போய் சகனம் பார்த்துக்கிட்டு, எது நடந்தாலும் நம்ம கருப்பன் துணைன்னு போற நீங்க இப்படி பேசினா எப்படிம்மா? கொஞ்ச நேரம் பொறுங்க, வேற கார் வந்துகிட்டே இருக்கு. அவர் தன் தாயை சமாதானப்படுத்த முயல, என்னவோ போப்பா என முகத்தை நொடித்து கொண்டவர் மீண்டும் காரில் ஏறி தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். சகுந்தலையின் முகம் தெளியாததை கண்ட வேலவன் மனைவியின் அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்தும் வேலையில் இறங்கினார். சரியா 20 நிமிடங்கள் கழித்து அவர்களின் இன்னொரு கார் வர, கிருஷ்ணனிடம் அந்த ஆல்டோ காரை விட்டுவிட்டு அம்பாசிடர் காரில் பொம்மனின் குடும்பம் சம்யு வீட்டை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. வழியெல்லாம் பொம்மன் தான் பேச வேண்டிய விஷயத்தை மனதிற்குள் ஒத்திகை பார்த்தபடியே வந்தான். சம்யுவை வேண்டாம் என்றும் கயலை திருமணம் செய்து தாருங்கள் என கேட்பதும் அவ்வளவு எளிதான விஷயமாக அவனுக்கு தோன்றவில்லை. இவன் தற்சமயம் சம்யுவை மறுத்தால் எங்கள் பெண்மேல் உங்களுக்கும் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி எழும். காதல் என்றாலே எட்டி காயாய் கசக்கும் குடும்பத்திடம் கயலை காதலிக்கும் விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. 30 வருடங்கள் கழித்து பிறந்த வீட்டு சொந்தங்களுடன் உறவாடப் போகும் தாயின் மனநிலையையும் தற்சமயம் அவன் கெடுக்க விரும்பவில்லை. ஆனால் நடக்கப் போகும் உறுதியை எப்பாடு பட்டேனும் நிறுத்த வேண்டும் என்ற உறுதி நிமிடத்திற்கு நிமிடம் அவனுக்குள் அதிகரித்தபடியே இருந்தது. ஒரு வழியாய் சொன்ன நேரத்திற்கு 1/2 மணி நேரம் கழித்தே பொம்மனின் குடும்பம் சம்யுவின் வீட்டை அடைந்தது. பெற்ற தாயும் உடன்பிறப்புகள் 4வரும் கலங்கிய கண்களோடு வாயிலுக்கே வந்து வரவேற்க சகுந்தலையின் உள்ளம் பெருமிதத்தில் பூரித்தது. அனைவரும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்ததும் வழக்கமான நல விசாரிப்புகள் முடிந்ததும் மருதபாண்டி பெண்ணை அழைத்து வரும்படி வீட்டு பெண்களை நோக்கி தன் வெண்கல குரலில் ஆணையிட்டார்.
அதுவரை ஒரு ஓரமாய் அமர்ந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு பரிமாறிய இனிப்பு கார வகைகளை ஒரு கை பார்த்து கொண்டிருந்த சரண், அடுத்து நம்ம சீனாச்சே என அவசரமாய் எழுந்து மாட்டுத் தொழுவத்தை நோக்கி ஓடினான். அங்கே தாம்பாளத்தட்டில் வெள்ளிச் சிமிழ்களில் குங்குமம் மஞ்சளை நிரப்பிக் கொண்டிருந்த வீணா சரியாய் காஃபி டம்ளர்களை ஏந்தி சம்யு ஹாலுக்கு வரவும் கையில் இருந்த தட்டை ஏதோ பிடிமானம் தவறியவள் போல அப்படியே கீழே கவிழ்த்தாள். நங் என்ற ஒலியுடன் தாம்பாளத்தட்டு உருண்டதுடன் அதில் இருந்த மஞ்சள் குங்குமம் தரையில் சிதறி நாற்புறமும் சிதறின. மற்றவர்கள் அதிர்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருக்க நளினி பார்வையாலேயே வீணாவை கண்டிக்க தன் மாமியாரின் முகத்தை அவசரமாய் திரும்பி பார்த்த சகுந்தலை அவர் அச்சாணியமாய் ஏதோ சொல்ல வருவதை உணர்ந்து அவர் தொடங்குவதற்குள், ஏன் மதனி அப்படி பார்க்குறீங்க? விசேஷ வீட்டில் மஞ்சள் குங்குமம் சிதறினா மங்களம்னு சொல்வாங்க. நல்ல சகுனம். நீ ஏன் சமயம் இன்னும் அங்கனையே நிற்கிற? கொண்டு வந்த காப்பி தண்ணியை கொடு ஆத்தா, எல்லாரும் தொண்டையை நினச்சிக்கிறோம். அவர் அப்படி சொன்னதும் சம்யு வீட்டு ஆட்கள் முகத்தில் ஒரு களை வந்தது என்றால் இந்திராணியின் முகம் கருத்து சிறுத்தது. அவர் இப்படி சொன்னதும் வீணாவின் முகம் விளக்கெண்ணெய் குடித்ததைப் போல சுருங்கிவிட்டது. உண்மையாகவே அந்த பெங்களூர் பாட்டிக்கு இந்த சகனம் பத்தி எல்லாம் தெரியுமா? இல்ல நேத்து சும்மா பில்டப் விட்டுட்டு போனதா? இந்த நளினி அம்மா வேற எல்லாரும் இருக்கிறப்பயே இந்த முறை முறைக்குது. தனியா என்னென்ன மந்திரிக்க போகுதோ? சரண் பார்ட்டாவது ஒழுங்கா ஒர்க் பண்ணுமா? அவள் சிந்தனை இப்படி இருந்தது. தொழுவத்திற்கு சென்ற சரண் கையில் தயாராய் தன் ஷேவிங் கிரீமின் நுரையை எடுத்து வைத்து கொண்டான். அவன் பசுமாட்டின் அருகில் சென்று அதன் வாலை முறுக்குகிறேன் பேர்வழி என்று தடவி கொடுக்க பசுமாடு சமத்தாய் சத்தம் ஏதும் போடாமல் வைக்கோலை மென்று கொண்டிருந்தது. இது வேலைக்கு ஆகாது என முடிவு செய்தவன் அதன் வாயின் அருகே சென்ற ஓரத்தில் ஷேவிங் கிரீமின் நுரையை சற்றே பூசிவிட்டு என்றோ எதிலோ பார்த்த திரைப்படத்தின் தாக்கத்தில் பசுமாட்டின் வாலை பற்றி, என்னை மன்னிச்சிடுங்கோ மாதா என அதனிடம் கேட்டுக்கொண்டே தன் பற்களால் அதன் வாலை பலம் கொண்ட மட்டும் கடித்து வைத்தான். அவன் கடித்ததில் வலி பொறுக்க முடியாத பசு மா என அலறிக்கொண்டே தன் பின்னங்காலை தூக்கி அவன் தொடை இடுக்கில் ஓங்கி உதைவிட்டது. பசுவை தொடர்ந்து சரணின் அம்மா என்ற கதறலும் சம்யுவின் வீட்டை அடைய சரியாய் அவர்கள் உறுதி பேசத் தொடங்கிய நேரம் ஈஸ்வர பாண்டி அங்கே நின்று கொண்டிருந்த வேலை ஆட்களில் ஒருவரை தொழுவத்திற்கு அனுப்பி, என்னன்னு பார்த்துட்டு வரசாவா என அனுப்பி வைக்க இங்கே மீண்டும் நிச்சய உறுதி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. சரியாக அவர்கள் தட்டை மாற்றிக்கொள்ள சென்ற சமயம் பொம்மன் தன் மறுப்பை தெரிவிக்க எழுந்து நின்றான். அதே சமயம் தோட்டத்தில் இருந்து ஓடி வந்த வேலையாள், ஐயா செனையா இருந்த நம்ம தமன்னாவை பாம்பு கடிச்சிடுச்சு ஐயா, தமன்னா வாயில நொர தள்ளுது ஐயா என பதட்டத்துடன் சொல்ல, என்னது என மருது பாண்டி முதலில் எழுந்து நின்றார். என்னது தமன்னாவா என பொம்மன் குழம்பி நிற்க அவன் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் நளினியின் புலம்பல் அமைந்தது. முருகா, செனையா இருக்கிற பசுமாடு இறந்து போனா குலத்துக்கு ஆகாதுன்னு சொல்வாங்களே, தாயே ஈஸ்வரி, நீதாமா என் குலம் காக்கணும் என புலம்பிக் கொண்டே அவர் தொழுவத்தை நோக்கி ஓட அவரை தொடர்ந்து மற்றவர்களும் தொழுவம் பக்கம் நடக்க நிச்சய உறுதி தாம்பூலம் கேட்க ஆளற்று தரையில் வீற்றிருந்தது. சம்யு குடும்ப ஆட்களை தொடர்ந்து பொம்மன் குடும்ப ஆட்களும் தொழுவத்தை நோக்கி நடக்க அங்கே சரண் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டவன் போல மெல்ல விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் பசுமாட்டை சென்றடைய அது தீபக் கடித்து வைத்த தாக்கத்தில் இருந்து மீளாமல் மா மா என அலறிக்கொண்டிருந்தது. பசுவை பாம்பு கடிச்சதை யார்ல பார்த்தது என மருதம்பாண்டி கேட்க சரண் ஏதோ கிணற்றில் இருந்து பேசுபவன் போல முகத்தில் இருந்த வலியை மறைத்து கொண்டு, நான் தான் பார்த்தேன். நான் பிஸ் அடிக்க தோட்டத்துக்கு போகலாம்னு இந்த பக்கமா வரும்போது கருப்பு கலர்ல ஒரு நல்ல பாம்பு பசுமாட்டு கால்கிட்ட படம் எடுத்து நின்றுகிட்டு இருந்தது. நான் அதை துரத்தலாம்னு கம்பு எடுக்கிறதுக்குள்ள பசுமாட்டு காலில் கொத்திட்டு வேகமா போயிடுச்சு. அப்பத்தான் இந்த சண்முகம் வந்து மாட்டு வாயில நுரைய பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டான். பாம்பு கடிச்சிடுச்சுன்னு சொன்ன சரண் இத்தனை நேரம் பேசியதால் ஏற்பட்ட ஆசுவாசத்தை தணிக்க பெருமூச்சை இழுத்து விட்டான். கருப்பு கலர்ல நல்ல பாம்பா? என்னலாம் வளர்ற? பாம்பு பசுவை கடிச்சது சரி,
ஆமா, நீ எதுக்குல அலர்ன என கேட்க சற்று நேரம் திரு திருவென விழித்த சரண், அது சார், வந்து என்னையும் கடிச்சிடுமோங்கிற பயத்துல அலறிட்டேன் சார் என வடிவேலு போல் முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, என்ன பய புள்ளையோ என தலையில் அடித்து கொண்ட ஈஸ்வர பாண்டி, லே சண்முகம், நம்ம மாட்டு டாக்டர் போய் உடனே கூட்டியா, நம்ம முருகனை வண்டி எடுக்க சொல்லி வரசா போ. இங்கே இவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எதிர் வீட்டில் இருந்து அர்ஜுன் ஏதோ இலை தழைகளுடன் இவர்கள் முன்னே ஆஜரானான். அவர்களை மையமாய் பார்த்தவன், உங்களுக்கு நான் இப்ப இங்க வர்றது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டு சண்முகம் எங்க வீட்டு வேலைக்காரி சரோஜா கிட்ட உங்க வீட்டு மாட்டை பாம்பு கடிச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு எங்க ஆர்மியில அவசர கால முதல் உதவி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப என்னால உங்க பசுமாட்டை காப்பாத்த முடியும். நானும் தமன்னா பாலை குடிச்சு வளர்ந்தவன் தான். ஸோ எனக்கும் அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அங்கிள் என மருதபாண்டியை பார்த்து நீளமாக ஒரு வசனத்தை பேசி முடித்தவன் மற்றவர்கள் ஏதும் சொல்ல முன் கையில் இருந்த இலை தழைகளை சற்றே கசக்கி அருகில் இருந்த பாத்திரத்தில் சற்றே நீர் கலந்து கொடுக்க சற்றே இனிப்பாய் இருந்த அந்த திரவத்தை மாடு வேகமாய் விழுங்கியது. நம்ம ஆள்தான் கேட்பரிஸ் டைரி மில்கை பிறர் அறியாமல் அந்த நீரில் கலந்து விட்டானே. பசுமாடு நீர் அருந்தியதில் அதன் வாயில் இருந்த கிரீம் நுரை கரைந்து போக இனிப்பின் சுவையில் மயங்கிய பசு வால் வலியை மறந்து கத்துவதை நிறுத்த அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் அர்ஜுனை ஏதோ பசுமாட்டை காப்பாற்றிய பகவானைப் போல பார்க்கத் தொடங்கினர். தன் வேலையை முடித்த அர்ஜுன் மற்றவர்களை நோக்கி மிதப்பாக ஒரு பார்வையை செலுத்த அடி வாங்கிய இடத்தை வெளியே சொல்ல முடியாத சரண், "ஆ, இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவர் ஃபேமிலி மேன் ஆகிறதுக்குள்ள நான் ஃபேமிலி பிளானிங் பண்ண மேனா மாறிடுவேன் போல. ஐயோ, கிரிக்கெட் பால் பட்டப்ப கூட இந்த வலி வலிக்கலடா சாமி. எதுக்கும் ஃப்யூச்சரில் புள்ள குட்டி பிறக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் கல்யாணமே பண்ணணும். இதில் இந்த வீரப்பன்ஸ் வேற என்னை என்கொயரி பண்ணியே கொல்றானுங்க. பேசும்போது எல்லாம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறது அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். பேடு பசு அண்ட் பேடு வீரப்பன்ஸ். ஷபா. அவன் பாட்டுக்கு தன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க நளினி ஒரு படி மேலே போய் அர்ஜுனின் கரத்தை பற்றி கொண்டு, பசுவை காப்பாத்தி என் குலத்தை காப்பாத்திட்டப்பா என உருகி கொண்டிருக்க, இது என் கடமை ஆன்ட்டி என உரைத்துவிட்டு, போயிட்டு வர ஆன்ட்டி, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என கூப்பிடுங்க என சொல்லிவிட்டு அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து தன் வீடு நோக்கி கிளம்பினான். நடந்த சம்பவங்களை கண்ட இந்திராணிக்கோ குலோப் ஜாமுன் நழுவி அவர் வாயில் விழுந்தது போலானது. எத்தனை நாளைக்கு பழம் நழுவி விழும், எனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும். ஹிஹே, வழிக்கு வாயில் விழ தோதான பொருள், எம்மி. வரும்போதே வண்டி பஞ்சர் ஆனது. அடுத்து வீட்டில் மஞ்சள் குங்குமம் தவறுச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. கடைசியா நிறை மாச பசுவை நாம தட்டை மாத்திக்க போற நேரத்துல பாம்பு கடிச்சிடுச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்ல சகுனமா படல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் சம்மந்தி. எங்க பரம்பரை ஜோசியர் கைராசிக்காரர் முட்டி முட்டி சாமியார்னு ஒருத்தர் மானாமதுரையில இருக்கார். இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் அவர்கிட்ட காட்டி பொருத்தம் பார்த்த பின்னாடி இந்த உறுதி நிச்சயம் இதெல்லாம் வச்சுக்கலாம். தோஷம் கீஷம் ஏதும் இருந்தா கழிச்சிடலாம் பாருங்க. நீ என்ன சொல்ற சகுந்தலா என தன் பேச்சில் அவர் மருமகளை இழுக்கவும் நடந்த நிகழ்வுகள் சகுந்தலையின் மனதிலேயே ஒரு சலனத்தை தோற்றுவித்து இருந்தது. அவர் பதில் பேசாமல் யோசனை முகத்தோடு நிற்கவும் ஈஸ்வர பாண்டி முன் வந்து, அதுக்கு என்னத்த, தாராளமா உங்க விருப்பப்படியே செஞ்சிடலாம். எப்ப போகலாம்னு சொன்னீங்கன்னா எங்க பக்கம் இருந்து 2 பேர் வருவோம். எடுத்தோம் கவுத்தோம்னு இல்லாம எல்லாம் முறைப்படி ஜோசியம் பார்த்தே செய்வோம். என் மக என் அக்கா மகனுக்குன்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அவர் குரலில் வெளிப்பட்ட உறுதியில் சகுந்தலையின் முகம் சற்றே தெளிந்தது. நீ சொல்றதும் சரிதான் தம்பி. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி ஜோசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம உறுதி வச்சுக்கலாம் என சொல்ல அங்கே இருந்த மற்றவர்கள் முகமும் தெளிந்தது. பொம்மனின் குடும்பம் விடை பெற்று கிளம்பியது. பொம்மன் கயலிடம் பார்வையால் விடை பெற கயலும் தவிப்பும் துடிப்புமாக அவனுக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தாள். அவர்கள் பார்வை பரிமாற்றத்தை கண்ட சரண், அடடே, போலீஸ் மச்சானுக்கு கயல் மேல ஒரு கண்ணு போல. அப்ப அடுத்த மீட்டிங்ல அவரை புது மெம்பராக்கி டெரர் பிளானை எல்லாம் அவர் பக்கம் தள்ளிட வேண்டியதுதான். எப்ப பாரு நானே மாட்டுறேன்.
என மனதில் புலம்பிக் கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான். வீணாவோ, பாட்டி செம ஆள்தான், பிளான் பக்காவா பத்திக்கிச்சே. இவங்க அடுத்த மூவை உடனே பாட்டிக்கிட்ட இன்னைக்கு நைட் மீட்டிங்ல சொல்லி அடுத்த திட்டத்தை தீட்ட வேண்டியதுதான் என எண்ணிக்கொண்டாள். காதல் ஜோடிகள் ஒரு புறம் மகிழ்ச்சி மனநிலையில் இருக்க, அவர்களது மகிழ்ச்சிக்கு காரணமான ஜானவி பாட்டியோ கையில் இருந்த புன்னகை சிந்தும் அச்சுவின் புகைப்படத்தை வைத்து கொண்டு கலங்கிய கண்களோடு, எல்லாம் உனக்காகத்தான் செய்யறோம் கண்ணம்மா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நீ இருக்கிற வரையாவது. அவள் புகைப்படத்தை பார்த்து அவர் புலம்பிக் கொண்டிருக்க, சொக்கநாதன் தாத்தா அவர் தோளில் கை வைத்து அவரை ஆறுதல் படுத்தியபடி சற்றே கலங்கிய கண்களோடு தானும் தன் பேத்தியின் முகத்தை கண்டு ரசித்து கொண்டிருந்தார். இருவரும் அவர் மௌன நிலையில் மூழ்கி இருக்க, காலம் யாருக்கும் காத்திருக்காமல் தன் அதிரடி திருப்பங்களோடு இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தது. நாம் நெருங்கி வருகையில் விலகி சென்றோம், நாம் விலகி செல்கையில் நம்மை நெருங்கி வந்ததும் ஓயாமல் நம்முடன் சடுகுடு விளையாடி கொண்டிருப்பது காதல். கம்மாங்கரை காற்று சுகமாக ஈரப்பதத்தோடு வீசிக்கொண்டிருந்தது. தோட்டத்தில் தொடர்ந்து மீட்டிங் வைத்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற ஜானவி பாட்டியின் யோசனைப்படி அவர்கள் மீட்டிங் ஸ்பாட்டை கம்மாங்கரையில் மாற்றி வைத்திருந்தனர். இப்பொழுது புதிதாய் இருவர் அந்த அணியில் இணைந்திருந்தனர். அது வேறு யாரும் இல்லை, எல்லாம் நம் பொம்மனும் கயலும் தான். முதலில் கயல்தான் பொம்மனை காதலிக்கும் விஷயத்தை ஒப்புக்கொள்ளவே மறுத்தாள். இறுதியில் சம்யு, அப்படின்னா நான் அத்தானை கல்யாணம் செஞ்சுக்கிட்டுமா என கேட்டவுடன் அவள் கலங்கிய கண்களே அவள் காதலுக்கு சாட்சியம் கூற, அவளை அணைத்து கொண்ட சம்யு, எனக்கு தெரியும் டி திருடி, லவ் பண்ற அளவுக்கு மேடம் பெரிய மனுஷி ஆயிட்டீங்க, வீட்டை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் அக்கா பார்த்துக்கிற, ஓகேவா என கேட்டுவிட்டு சிரிக்க, அந்த புன்னகை கயல் முகத்திலும் எதிரொலித்தது. பொம்மனை கூட்டணிக்கு இழுத்து வந்தது சாட்சாத் நம் சரணே. பொம்மனை தனியே சந்தித்தவன் தான் கயலை காதலிப்பதாகவும் அந்த காதல் கைகூட பொம்மன் உறவினனாய் உதவ வேண்டும் எனவும் வேண்டுதல் வைக்க, பொம்மன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவனை அடிக்க கையை உயர்த்தி விட்டான். அவன் கைகளை பற்றி கொண்ட சரண், சார் நான் கயலைத்தானே சார் லவ் பண்றேன்னு சொன்னேன், நீங்க கட்டிக்க போற சம்யவியா லவ் பண்றேன்னு சொன்ன என சொல்லிவிட்டு அவன் முகத்தை கூர்ந்து பார்க்க பொம்மன் தலை குனிந்து கொண்டான். எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி மாப்ள என அவனை ஒரு பார்வை பார்த்தவன், சார் உங்க லவ் மேட்டர் எல்லாம் எங்களுக்கு தெரியும், சாயங்காலம் சரியா 4 மணிக்கு கம்மாங்கரை கிட்ட வந்துடுங்க, மீதி விஷயத்தை அங்க வச்சு பேசிக்கலாம் என சொல்லிவிட்டு கிளம்ப, பொம்மன் அவனை குழப்பத்தோடு பார்த்தாலும் சரண் சொன்னபடி சரியான நேரத்திற்கு கம்மாங்கரைக்கு வந்து விட்டான். காதல் ஜோடிகள் ஒருவரை ஒருவர் பார்வையால் விழுங்கிக் கொண்டிருக்க, தீபக் வீணாவை ஏக்க பார்வை பார்த்தான். வீணா முகத்தை திருப்பிக் கொண்டு அவன் பார்வையை தவிர்த்தாள். அந்த பக்கம் சரண் அச்சுவை ஆசையாய் பார்க்க, அவளோ கையில் இருந்த கசாட்டா ஐஸ்கிரீமை ஆசையாய் பார்த்தபடி அதை ஸ்வாகா செய்து கொண்டிருந்தாள். சரண் மனதிற்குள் அவசரமாய் கவிதை புனையத் தொடங்கினான். ஓ பெண்ணே, அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடும் அழகு சிலையே, வெண்ணிலா ஃப்ளேவர் உண்ணும் வெண்ணிலாவே, உன் கையில் இருக்கும் குச்சி ஐசாய் என் மனசு உருகுது. பெண்ணே, உன்னை முழுசா நான் சாப்பிடுவது எப்போது? அவன் இயற்றிய கவிதையை கேட்ட அவன் மனசாட்சி வெளியே வந்து தூ என துப்பிவிட்டு செல்ல, இதெல்லாம் காதல்ல சகஜம் அப்பா என அவன் மனது அடுத்த கவிதையை தயார் செய்ய கிளம்பியது. தன் நகங்களுக்கு வர்ணம் பூசிக்கொண்டிருந்த ஜானவி பாட்டி ஓரக்கண்ணில் காதலர்கள் பார்வை பரிமாற்றத்தை கண்டபடியே தன் கையில் கவனமாயிருந்தார். விட்டா பயபுள்ளைங்க இன்னைக்கே குடும்பம் நடத்தி அடுத்த 9வது மாசமே அப்பா ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க போல என மனதிற்குள் நினைத்து பார்த்தவர் அவர் அருகில் அமர்ந்து ஹெட்செட்டில் பாப் பாடல்களை ரசித்து கொண்டிருந்த சொக்கநாதனை ஒரு பார்வை பார்த்தார். அவர் பார்வையை புரிந்து கொண்ட சொக்கநாதன் தன் இசை உலகில் இருந்து தற்காலிகமாக வெளியே வந்தார். ஏதோ மீட்டிங்கில் பேசப்போகும் அரசியல்வாதியைப் போல தன் தொண்டையை கனைத்து கொண்டவர் தன் முன் அமர்ந்திருந்த 4 ஜோடிகளையும் பார்த்து பேசத் தொடங்கினார். புதுசா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கிற கயல் அண்ட் கட்டபொம்மனை முதல்ல நம்ம ஐடியா அப்பாட்டக்கர் டீம் வரவேற்குது. டீமோட தங்கத்தாரகை, கொஞ்சம் பைங்கிளி, மின்னும் மேனகை, இன்னும் அவர் என்னவெல்லாம் வர்ணித்து இருப்பாரோ. அதற்குள் அர்ஜுன் இடை புகுந்து,
தாத்தா, நாங்க ஆளுக்கு டென்ஷன்ல இருக்கோம். இப்பதான் நீங்க டிஆர் மாதிரி அடுக்குமொழி வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்ல வந்தத ஷார்ட்டா சொல்லி முடியுங்க என எரிச்சல் படத் தொடங்கவும், அவனை ஒரு பார்வை பார்த்த சொக்கநாதன், பொறுமை மை டியர் சன், பொறுமை. இப்ப ரொம்ப அவசரமாத்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அவஸ்தையா இருக்கும் என சொல்லிவிட்டு ஜானவியை ஒரு பார்வை பார்க்க, அவரோ நகைப்பூச்சு வேலையை நிறுத்திவிட்டு சொக்கநாதனை என்ன என்பது போல் பார்த்து வைக்க, அவசரமாய் சொக்கநாதன் மீண்டும் தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.